வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம பவர் ஆஃப் ஸ்கூப்ஸ் இருக்கார்ல, டபிள்யூபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆனார். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார் அப்படின்னு தெரில. அதே போல் நாளைக்கு ரால என்ன நடக்கும், ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் இந்த வாரம் என்ன நடந்தது, இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவர் ஆஃப் ஸ்பூஸை பற்றி பார்க்கலாம். ராய்ஸ்கி அப்படிங்கிற பேரில் தான் டபிள்யூபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆனார். ராயல் ரம்பில் இவரோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் யாருமே வரவேற்பு கொடுக்கல. பிகாஸ் ராய்ஸ்கிலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்லராக டபிள்யூபிள்யூவில் வருவாரா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டு தான். அவர் ஒரு ஏடபிள்யூ ரெஸ்லர்ஸ், ஏடபிள்யூ சில பேருக்கு தெரியும். ஆனால் டபிள்யூபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆன உடனே இவர் அந்தளவுக்கு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணலை. அதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூயும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ராவோ ஸ்மேட்டோனோ என்எக்ஸ்டியோ எதுலேயுமே இவரை காட்டலை. சரி, இவர் இப்போ இருக்கிறாரா இல்லையா, என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூபிள்யூ வந்து இவரை வச்சு நல்லா ப்ரீசேல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரெஸ்ல்மேனியா டிக்கெட்டுக்காக. இவருக்கான ஸ்டோரி இப்போ அமையலை. எந்த பிராண்டில் கொண்டு போகணும் அப்படின்னு தெரில. ராயல் ரம்பில் சர்ப்ரைஸாக இருக்கட்டு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவசரமாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே தவிர்த்து இப்போதைக்கு எந்த ஸ்டோரியும் இவருக்கு இல்லையா. ராய்ஸ்கி சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. டபிள்யூபிள்யூக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய பெரிய கனவாக. டபிள்யூபிள்யூவில் ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு இதுக்கப்புறமா வெளி ரெஸ்லிங் கம்பெனிக்கு போகிற ஐடியாவே இல்லையா. அதாவது கொத்தடிமைன்னு சொல்லுவோம்ல, அந்த கொத்தடிமை ஃபேமிலியில் ராய்ஸ்கியும் சேர்ந்துட்டார். நான் இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூவில் தான் இருக்க போகிறேன். டபிள்யூபிள்யூவில் ஹால் ஆஃப் ஃபேமெல்லாம் ஆனதுக்கப்புறமா தான் நான் வந்து ரெஸ்லிங் கெரியர் விட்டு ரிட்டர்ன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இதே தான் ஜேட் கார்கில் அக்காவும் சொல்லியிருப்பாங்க. டபிள்யூபிள்யூக்கு வந்த போது டபிள்யூபிள்யூ வர்றது தான் என்னோட பெரிய கனவு. ஆக்சுவலி அவங்க ஏடபிள்யூ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாங்க. ஆனால் அதை விட்டு டபிள்யூபிள்யூ வந்ததுக்கு டபிள்யூபிள்யூ தான் எனக்கு கனவு. இங்கே வந்தது பெரிய விஷயம். நான் டபிள்யூபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேம் ஆகணும், அதுதான் என்னுடைய கனவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ கொத்தடிமையாக ஆகிட்டாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ராய்ஸ்கியும் சொல்லியிருக்கிறாங்க. ஏடபிள்யூவில் அவர் அந்த அளவுக்கு மோசமான அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்ல சுச்சுவேஷனில் தான் இருந்தார். பட் நான் டபிள்யூபிள்யூவில் என்ன அளவுக்கு இவங்களை காட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்குள்ளே ராய்ஸ்கி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ தான் என்னோடய சொத்து, டபிள்யூபிள்யூ விட்டு போக மாட்டேன், இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது பல பேரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்குது. அதுக்கப்புறமா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் டபிள்யூபிள்யூ வந்து எதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிற பற்றி சின்ன ப்ரிவியூவாக நம்ம பார்க்கலாம். நம்ம மொட்டை மாமா ஆடபிஎஸ் பார்த்தீங்கன்னா காலையில் கக்கா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜாக்கிங் போவார். அந்த மாதிரி போகும்போது நாளைக்கு நாளில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அவர் மாதிரி இருக்க நாய் கூட சேர்ந்து சொல்லுவார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கு பட் நடக்க போகிற மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபையர் மேட்ச், ஃபைனல் கண்டெண்டர் மேட்ச் நடக்க போகுது. இதில் ஜட்ஜ்மெண்டில் இருக்கிற ராட்ரிகஸ், அதுக்கப்புறமா கேரிசைன், அதுக்கப்புறமா இயோ ஸ்கை, இவங்க 3 பேருக்குள்ள ட்ரிபிள் த்ரெட்டாக ஒரு மேட்ச் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து மென்ஸுக்கான லாஸ்ட் அண்ட் ஒன் ஃபைனல் குவாலிஃபையர் மேட்ச், இதில் விஷன் டீமை சேர்ந்த பிரான்சன் ரீட், ஊசோஸை சேர்ந்த ஜே ஊசோ, அதுக்கப்புறமா ஒரிஜினல் எல் கிராண்டன் அமெரிக்கானோ, இவங்க 3 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபைனல் கண்டெண்டர் ஃபார் த எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபை மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, த ஃபினாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வரப்போகிறாரு. இது இஸ் த ஃபைனல் ஒன் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரிபியூட் ஃபார் த ஏஜே ஸ்டைல்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏஜே ஸ்டைலுடைய ட்ரிபியூட்டுக்காக இந்த வாரம் ராக்கு வராரு, ஓகே. பட் ஆனால் அந்த ஸ்டோரி எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு தெரில. மேபி அகெயின் ரெஸ்லிங்காக வராரா இல்லை வேறு என்னன்னு தெரில. ஸோ இந்த வாரம் ராவை பார்த்தா தான் தெரியும் ஏஜே ஸ்டைல் எதுக்காக வந்திருக்காரு, அப்கமிங் அவரோட பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் அதே போல் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு சிஎம் பாங்க் அவரும் வருகிறார். சிஎம் பாங்க் பார்த்தீங்கன்னா அவருடைய எலிமினேஷன் சேம்பர் ஆப்பனண்டான ஃபின் பேலர் கூட ஃபேஸ் ஆன் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி ஃபின் பேலர் அட்மிட் பண்ணட்டாலும் சிஎம் பாங்க் வராது, அதை வச்சு நான் கணிப்பில் சொல்கிறேன். அண்ட் ரோமன் ரெயின்ஸ் அவருடைய ரெஸ்ல்மேனியா ஆப்பனண்ட், அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் கூட எதிர்த்து மோதுறாரு. இதை பற்றின ஒரு கட்டுரையை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்டால் சிஎம் பாங்க் வந்து பேசுவார் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் இந்த வாரம் மண்டே நைட்டால் பெரிய லெவலில் எதிர்பார்க்குறது பீஸ்டனுக்கான ப்ராக் லெஸ்னர். ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வருகிறார் அப்படிங்கிறத அஃபிஷியலி சொல்லிட்டாங்க.
1 இல்லை 2 இல்லை பலவிதமான கேள்விகள், பலவிதமான குழப்பங்கள். ரோட் டு ரெசல்மேனியா அட்லாண்டா. ப்ராக் லெஸ்னர் என்ன செய்ய போகிறார், அவருடைய பிளான் என்னவாக இருக்கும், அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறது மெனி அதிகபட்சமான ரசிகர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் ஆனால் நம்ம ப்ராக் லெஸ்னர் இந்த வாரம் மண்டே நைட் ராக் வராருல, அப்போ தான் நமக்கு தெரியும் ப்ராக் லெஸ்னருடைய பிளான் என்ன, அவர் எதற்காக எலிமினேஷன் சேம்பருக்கு முன்னாடி வராருன்னு. ஸோ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் ப்ராக் லெஸ்னரை வச்சு இருக்குது. அண்ட் இதை தொடர்ந்து நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் அவங்களுடைய ரெசல்மேனியா ஆப்பனண்ட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு ஆரம்பே சொல்லிட்டாரு. எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணுறவங்க, அதாவது இப்போ உங்கள் ராயல் ரம்பிள் வெற்றியாளர் யாரை செலக்ட் பண்ணாதான் அடுத்த வாரம் எலிமினேஷன் சேம்பர் இருக்குல்ல, மிச்சம் இருக்கிற சாம்பியன்ஷிப்பை எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணுவாங்க மோதுவாங்க அப்படிங்கிறது அறிவிப்பாங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இவங்க கன்ஃபார்ம் பண்ணணுமா, அதை அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் நாட்டிக்கும் மேக்ஸின் டூர்பேக்கும் ஃபைனல் 1 டைம் ஒரு மேட்ச். இதுக்கு முன்னாடி டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சுல, அதுக்காக ஒரு ரீமேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே நைட்டால் அஃபிஷியலி நடக்குது அப்படிங்கிறத ரா ஜெனரல் மேனேஜர் அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. அண்ட் ரூமராக ரோமன் ரெயின்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற, அதாவது எலிமினேஷன் சேம்பருக்கு அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக ரோமன் ரெயின்ஸ் வர போகிறாரு. அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது ரூமர், நடக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் நான் இதை தவிர்த்து நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன்ஸ் மட்டும் ஒன்லி ஃபார் த ரூமர், சரிங்களா? இதை தொடர்ந்து இந்த வாரம் WWE பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரெஸ்லிங் கம்பெனியில் என்ன நடத்துனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் ட்ரிபிள் ரெஸ்லிங் கம்பெனி WWE யூடியூப் சேனல் லைவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் எபிசோட் இருக்குது, செக் பண்ணி ஃப்ரீயாகவே பார்த்துக்கோங்க. அங்கங்கே ஆட்ஸ் வரும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ட்ரிபிள் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா டாக்டர் வெகினார் வராரு, வெகினார் ஜூனியர் தான் வராரு. ஆக்சுவலி அவர் வந்து இப்போது லத்தீன் அமெரிக்கன் சாம்பியனாக இருக்கிறாரு. அவர் வந்து இன்றைக்கி ஓப்பன் சேலஞ்சிங் விடுறாராம், தன்னுடைய டைட்டிலுக்கு யார் வேணாலும் சேலஞ்சு பண்ணலான்னு. அதுக்கு பெல் சிராக் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் வராரு. நான் இப்போ சொன்னோம்ல அந்த பெல் சிகார், அந்த ரெஸ்லர் பார்க்க அப்படியே காலமாடமாக இருக்கார். நம்ம பேசாமல் பைசன் சொல்லிட்டு பேரை வச்சிடலாம் போல இருக்குது. இந்த பைசன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரோட டைட்டிலுக்காக மோதுறாரு. பட் என்னதான் இருந்தாலும் வாக்னர் அவருடைய டைட்டிலை சக்ஸஸ்ஃபுல்லி ரீடைன் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மீண்டும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சாண்டோஸ் எஸ்கோபாரை சேலஞ்ச் பண்ணுறாரு. சாண்டோஸ் எஸ்கோபார் இவர் அட்டாக் பண்ணியிருப்பார். அண்ட் சாண்டோஸ் எஸ்கோபார் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வழியாக பேசுகிறார். இவங்களுக்குள்ள ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பல மாதங்களாக கடந்து போயிட்டு இருக்குது. லத்தீன் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பாக சாண்டோஸ் எஸ்கோபார் எப்போ தான் மோதுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ WWE பார்த்தீங்கன்னா இந்த கூடிய சீக்கிரம் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் ட்ரிபிள்யோடைய அப்கமிங் எபிசோடில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லார்டு கிட், அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு க்ரூசர்வெயிட் சாம்பியன். இப்போது ட்ரிபிள் ரெஸ்லிங் கம்பெனியில் க்ரூசர்வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்குது. அந்த சாம்பியன்ஷிப்புக்காக டிஜேபி அப்படிங்கிற ரெஸ்லர் மோத போகிறார். இந்த டிஜேபி முன்னாள் WWE க்ரூசர்வெயிட் சாம்பியன். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது. இதில் ரோல் அப் முறையில் பார்த்தீங்கன்னா லாரிடோ கிட் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. கோமடைஞ்ச டிஜே பார்க்கர் பார்த்தீங்கன்னா இவரை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி கண்டினியூ ஆகுது. அப்புறம் அப்படியே பேட்மேன் மாதிரியே இருக்கார்ல, வெயிட் போட்ட பேட்மேனு, அவருக்கும் இன்னொரு பேட்மேன், இவர் சிவப்பு கலர் பேட்மேன் சொல்லிடலாம் போல இருக்குது, ஃபிஷ்கால் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லருக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. ஆக்சுவலி எல்லாவனையும் பார்க்க பெண்டா மாதிரியே இருக்குல்ல, எவனை பார்த்தாலும் பெண்டா மாதிரியே இருக்குது. இதில் ஃபிஷ்கால் தான் வின் பண்ணிட்டாரு. அப்புறம் சாண்டோஸ் எஸ்கோபார் இருக்கார்ல, அவர் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வாக்னரை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கூடிய சீக்கிரம் அவன் டைட்டிலுக்காக வரப்போறேன்னு சொல்லிட்டு அவருடைய புல்லட் பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா டிராகன் லீக்கும் நெக்ஸ்ட் வீக் ஜாக்குக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ட்ரிபிள் ரெஸ்லிங் கம்பெனியில் ஒரு மேட்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி கைஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ட்ரிபிள்யோடைய ப்ரிவ்யூ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஃபேட்டல் 4-way மேட்ச். ட்ரிபிள்ல ஒரு ஸ்குவாடுக்காக ஒரு சண்டை போடுறாங்கன்னு சொன்னோம்னா அதுக்காக நடுசில் ஒரு பொம்பளை ஆண்டாலாம் சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்குது. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விகோரமான அம்மா தான், அது இந்த ஃபேட்டல் 4-wayல சேர்ந்துருக்குது. ஓமாஸ் வேறு இருக்கிறாரு, அதுதான் இந்த மேட்சோடைய மிகப்பெரிய ஹைலைட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரேஸ் அந்த ஸ்குவாடுக்கான அன்னதர் ஒரு மேட்ச் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ட்ரிபிள் ஷோவில் நடக்க போது. ஆல்ரெடி ஒரு ஃபேட்டல் 4 கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, இன்னொரு ஃபேட்டல் 4 அது என்னது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறமா த வார் ரைடர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ட்ரிபிள்யோடைய டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக ரேவ்ஸ் கூட பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க, அதை அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்யோடைய மெகா சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் தான் நடக்க போகுது. வைகிங்கோ இருக்கிறார்ல, அவர் தான் சேலஞ்சராக டாமினிக் மிஸ்டீரியோ கூட மோத போகிறாரு.
வைக்கிங்கோ பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ கூட பேசும்போதே பார்த்தீங்கன்னா மினி வைக்கிங்கோ அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் உண்டு, அதாவது இவருடைய காப்பி. அவர் வந்து இப்போ அடிபட்டு ஆர்டிஃபிஷியல் அட்மிஷனாக இருக்கார். அவரை போய் பார்த்தீங்கன்னா வைக்கிங்கோ மினி வைக்கிங்கெல்லாம் கிடையாது, ஒரிஜினலாக இருக்கும்போது எதுக்குடா நீ மினின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பார். அதை வீடியோ ஃபுட்டேஜாக காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் டாமினிக் ஓவராக பேசுனதுனால ஓமாஸ் பார்த்தீங்கன்னா டாமினிக் அட்டாக் பண்ணதுக்காக வராரு. ஓமாஸ் ட்ரிபிள் தான் கிடக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல் கிராண்டே அமெரிக்கானோ காப்பாற்றுறதுக்காக வராரு. சேர் எடுத்து ஓமாஸ் முதுகில் அடிச்சும் அசராமல் நிற்கிறாரு. எல் கிராண்டே அமெரிக்கானவும் டாமினிக் மிஸ்டீரியோ எப்படி எஸ்கேப் போயிட்டாங்க. ஆனால் ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ இருக்கிறார்ல, அவர் இந்த டூப்ளிகேட் எல் கிராண்டே அமெரிக்காவை அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் காப்பாற்றுறதுக்கு யாரும் வரல. நம்ம டாமினிக் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கும் உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படி இந்த வாரம் ட்ரிபிள் எபிசோட முடிச்சுட்டாங்க. பார்க்காதவங்க டபிள்யூ சேனல் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.